பத்திரிகையாளர்களை ஒருமையில் அழைப்பது, தாக்குவது, நாகரிகமற்ற முறையில் பேசுவது போன்ற சம்பவங்களுக்கு பழகிப்போன தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சென்னையில் நேற்று செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தபோது கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாமல் திணறியதுடன் செய்தியாளர்களை தூ என காரி துப்பி அநாகரிகத்தின் உச்சத்தை தொட்டுள்ளார். இச்சம்பவம் பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். விஜயகாந்த் அவர்கள் பத்திரிகை நண்பர்களையும் தொலைக்காட்சி நண்பர்களையும் ரொம்ப அருவருப்பான வார்த்தைகளால் காரி துப்பி இருக்கிறார். இதை பார்க்கின்ற போது மிகவும் அனைவருமே வன்மையாக கண்டிக்கிறார்கள். நானும் விஜயகாந்த் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்ட நண்பர்களை பார்த்து என்ன சொல்றாரு? அவர்களை பார்த்து காரி துப்புகிறார். இவருடைய இந்த செயலை பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கடுமையான இந்த வன்மையான செயலுக்கு மக்கள் முற்றுப்புள்ளி நிச்சயமாக வைப்பார்கள். தரம் தாழ்ந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற விஜயகாந்த் அவர்களுக்கு மன்னிப்புங்கிறதே கிடையாது. அரசியலில் இருந்தே தூக்கி எறிய காத்து கொண்டிருக்கின்றார்கள். பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அநாகரிக முறையில நடந்து கொண்டார் என்று அவர் ஒரு தலைவரால ஒரு அமைதி என்பதே இல்லை. பார்க்க போனா நீங்க டெல்லியில ஒரு நிகழ்ச்சி நடத்த, அந்த டெல்லி நிகழ்ச்சியை கூட நீங்க பார்த்து எழுந்து வருவாரு. பத்திரிகையாளருக்கு ஒரு மரியாதை, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. பத்திரிகை சுதந்திரத்தையே நம்ம கேவலப்படுத்துற மாதிரி அவர் இப்படி அநேகரமாக நடந்துகின்றதுக்கு வன்மையாக கண்டிக்கின்றனர்.